கவலை மீன் பாருங்கள். இந்த மீனை வந்து நிறைய ஊரில் கவலைன்னு சொல்லுவோம், சாலைன்னு சொல்லுவோம், மத்தி மீனுன்னு சொல்லுவோம். அக்காவுடைய நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் தன்ஷி தர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வண்டியில் தான் போகிறோம் பாருங்கள். அம்மாவோட வாளி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை போயிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு அங்கே நிறையா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வர வேண்டியதான். போகலாமா? பார்த்தேன். A few minutes later. ஒரு டேங்க் கிளீனர் காட்டுறோம் பாருங்க. ஒரு 2 டேங்க் கிளீனர் வந்து தொட்டிலேருந்து எடுத்தாச்சு. அதை வந்து இப்போ வேறு இடத்துக்கு சேல்ஸுக்கு போகுது. காட்டுற மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர். டேங்கில் உள்ள டஸ்ட்டு சாப்பிட்றது தானே. 2 டேங்க் கிளீனர். யார்கிட்ட கொடுக்க போறீங்க? உன்னோட மீன் தொட்டிக்கு எடுத்துட்டு போறியாடா? சரி சரி. டாமி மழை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஓய்வு அடைஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் வெளுத்து வாங்கி எப்படி இருக்குது பாருங்க இடம். நச நச நசன்னு. நம்ம வண்டி இங்கே நிற்கட்டும். நம்ம கொஞ்சம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம். எங்கம்மா போய் வரா? பால் கொடுக்க போனியா? அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீட்டுக்கு பால் கொடுத்துட்ருக்குறாங்க. அது போய் இப்போ கொடுத்துட்டு வந்தாங்க. ஈவினிங் பொழுது போகிறதுக்குள்ளே போய் பால் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் நிறுத்திட்டு வந்தாச்சு. இங்கே போயிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்ப்போம். அக்கா பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால் இப்போ நம்ம பசங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தொட்டியில் பாருங்கள் எல்லாமே ஷார்க்கு தான்டா. எல்லாமே ஷார்க்கு தான் இருக்குது. என்னோட மீனே இதில் கொண்டாந்து விட்டுருந்தோம். அதெல்லாம் செத்துருச்சா உயிராக இருக்க தெரியல. தெரியும் தெரியும். இவ்வளோ சைஸில் கொடுப்பாங்க. நம்ம அப்புறம் தொட்டியில் விட்டு அதை வளர்த்துக்கணும். புது வீட்டில் தான் வாங்கி வைக்கணும் மீன் தொட்டி. மீனுக்கு ஃபுட்டு போடுறோம். ஷார்க் பாருங்க. இதுல டேங்க் கிளீனர் இல்லையா? ஏன் இது அந்த டேங்க் கிளீனர் இதுல போட வேண்டியதானே? அம்மா வீட்டு மரத்துல பாத்தீங்கன்னா வாழைத்தார் வந்து பிஞ்சிலே பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. சைஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கு. முத்திடுச்சா? சைஸ் ஏன் அப்புறம் வளரல? பெருசா வளரல. இதுதான் இதோட ஸ்டேஜே. வளர்ற ஸ்டேஜே இவ்வளோதான். கவலை மீன் பாருங்கள். இந்த மீனை வந்து நிறைய ஊரில் கவலைன்னு சொல்லுவோம், சாலைன்னு சொல்லுவோம், மத்தி மீனுன்னு சொல்லுவோம். அதில் எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா கவலை மீனுன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே அதிகமாக இதை கவலை, நாட்டுக்கவலைன்னு சொல்லுவோம். கிலோ வந்து 100 ரூபா விற்பாங்க கவலை மீன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சுருக்குறாங்க. அதையும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கவலை மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அம்மா வச்சுருக்குறாங்க. அம்மாவுடைய குழம்பு அடிச்சிக்கவே முடியாது. கவலை மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக வச்சுருக்குறாங்க. கவலை மீன் வறுவல், அதுக்கப்புறம் குழம்பு.
இந்த பாலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிகாஷன் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு இஞ்சி தட்டி போட்டிருக்காங்க. இது நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிளாஸ் டீ சாப்பிட்லாம். எங்கே வந்திருக்கீங்க? கத்தாழைக்கா? ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க. அதனால் பசங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பசங்க கூட அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு கவலை மீன் குழம்பு வறுவலும் வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு அப்படியே மீன் கொடுத்துட்டு சாப்பிட வச்சு இட்டுட்டு போகலான்னு தான் வந்திருந்தேன். அதோட வீடியோஸ் தான் நீங்கள் தொடர்ந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து டீ போட்டுட்ருக்காங்க அம்மா. பசங்க பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்ருக்காங்க. விளையாண்டதுக்கப்புறம் சாப்பிட வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போயிடுவோம். சைக்கிள் எங்கடா போகுது? இந்த வழியா? எந்த வழியா சைக்கிள் ஓட்டு போறான் பாருங்க. காமெடியா இருக்கு. அதுக்கே ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போறாங்க. டாமி அதெல்லாம் சுத்தமா இருக்கு. ஏல டீ இப்போ வடிகட்டிட்டு இருக்கோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸா. ஹெல்மெட் மண்டையா? சூடான டீ போட்டாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ டீ வந்து நம்ம வாங்கியாச்சு. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இங்கே இங்கே உள்ளே உள்ளே ஆடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு வீட்டுக்கு. புது வரவே இங்கே இங்கே உள்ள இதில் கட்டுங்க. அப்போ கீழே போடு. கீழே போடுமா? குட்டி தான் அந்த காசு குட்டி தான் இருக்கு. தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஆடு கொடுத்துட்டு கிளம்பிட்டான். பாய் சொல்றா. ஆடு வந்து தம்பி எடுத்துகிட்டு வந்துட்டான். அன்றைக்கி நம்ம போய் வாங்க போனது ஒரு ஆடு தான் வாங்க போயிருந்தோம். இன்னொரு ஆடு பார்த்தீங்கன்னா அந்த செவப்பு ஆடும் வந்து வந்திருக்கு. அம்மா பார்த்தீங்கன்னா 2 ஆடும் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு ஆடு தான், அந்த கருப்பு ஆடு தான் நம்ம வந்து வாங்க போகிறோன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆடும் பார்த்தீங்கன்னா சித்தி வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் பேமெண்ட் 2 ஆட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பே பண்ணிவிட்டு இப்போ 2 ஆடும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த 2 ஆடும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டில் தான் வளர போகுது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்க போகிறாங்க. எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் நான் உங்கள்கிட்ட இந்த ஆடு எந்த அளவு வளருது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸில் அப்டேட் கொடுக்குறேன். ஆடு பாருங்கள் சூப்பராக வந்து இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இது கட்டுறதுக்கு இடம் இல்லாததுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் முன்னாடி போர்ட்டிக்கோ இருக்குது பார்த்தீங்களா, கேட்டில் கட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்த மாமரத்துலேருந்து மாந்தழியை உடச்சிட்டு வந்து இப்போ இங்கே கட்டி ஆடு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்ருக்கு. ஆக்சுவலி எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் வந்து ஆடுலாம் வளர்த்து பார்த்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடு வந்து தூக்கிட்டு வந்து வச்சு இது வளர்க்குறது. கருப்பாடு செகப்பாடு 2 ஆட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர் வைக்க சொல்லணும். நான் பேர் வைக்கிறேன். நீ பேர் வைக்கலானா? எப்படி இருக்கு ஆடு? சூப்பரா இருக்கு. கியூட்டாவும் இருக்கு. ஆக்சுவலி ஒரு ஆடு தான் அன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தது, அந்த கருப்பு கலர் இருக்கிற ஆடு தான். செவப்பு ஆடும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, செவப்பு ஆடும் வரப்போகுதுன்னு தெரியாது. வந்து இறங்கும் போது தான் தெரியுது இன்னும் 2 ஆடு வந்து இறங்குது அப்படின்னு. அப்புறம் தான் அம்மா சொல்கிறாங்க நான் 2 ஆடும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எவ்வளோ கியூட்டா சாப்பிடுங்க. சரி, உங்க வீட்லயும் நீங்க ஆடு வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்டில் ஆடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கன்னு பாப்பா சொல்றா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு கண்ணுடி வச்சுருந்தாங்க. இப்போ 2 ஆடு சேர்த்து வந்து வளர்க்க போகிறாங்க. 4 ஒரு கண்ணுடி ஒரு மாடு 2 ஆடு, ஸோ 4 ஜீவனா வளர்க்க போகிறாங்க. ஆமாம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு டாமி நாய் பார்த்தா நம்ம டாமி அவரை வளர்க்க வேணாம், அவராகவே வளர்ந்துருவாரு. ஆமாம். சாப்பாடு போட்டா மட்டும் இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா வந்ததும் சூப்பராக மாந்தழியை வந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டது இல்லாமல் பாருங்கள் எல்லாத்தையும் கீழே கடிச்சு கடிச்சு கீழே போட்டு வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே. இதுக்கப்புறம் இது இடத்த வந்து மாட்டு கொட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொட்டாய்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. சாப்பிட்றதே பார்த்தா கியூட்டாக இருக்கு. கியூட்டாக இருக்கு.
க்யூட்டாக இருக்குங்களாம். தன்ஷிக்கு ஆடு தழை சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி இந்த ஆடு வளர்கிற இடத்துக்குலாம் நாங்கள் போனதும் இல்லை. அது வந்து எப்படி வளரும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கோம், இல்லைன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது. அங்கே போனாலும் இந்த ஆட்டை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 2 ஆடு வளர்க்க போகிறோம். சொந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு 2 ஆடு வாங்கியாச்சு. மாந்தழிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுருச்சு. அதுக்குள்ளார ஏறி சாப்பிடுது. இப்போ இந்த முட்டையை நாங்கள் எதுக்கு வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ செய்ய போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸு. அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த எக்கில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இப்போது இந்த காய்கறிலாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். என்னென்ன காய்ன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட்டு, வெங்காயம், பீன்ஸு. இதை வச்சு நம்ம வந்து இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய போகிறோம். எக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக கோஸ் வந்து சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஆனியன் பஜ்ஜி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள், பாஸ்மதி அரிசி வந்து சூப்பராக இப்போ வந்து வேக வச்சு பாதி வேக்காடில் எடுத்தாச்சு. நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யறதுக்காக இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வானலை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ அந்த எண்ணெயிலே முட்டையை வந்து இப்போ உடச்சி ஊற்றிட்டுருக்கோம். ஆல்ரெடி முட்டை வறுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி முட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒன்று வறுத்து வச்சுருக்குறோம். இப்போது 2 முட்டை இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இது மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கோம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட்டா. இப்போ எல்லாமே போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இதை இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆனியனை ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இப்போ நல்லா நம்ம வந்து சோறை வதக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓரளவு வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கோம். பாஸ்மதி ரைஸ். இதை வந்து கடையில் வாங்கினா 100 rupees பேர், ஒரு 2 கரண்டி. பட் இங்கே 100 rupeesலேயே அரிசியில் 4 பேர் சாப்பிட்லாம். கடையில் கம்மியாக கொடுக்குறாங்க, நம்ம வீட்டில் செய்யும்போது தாராளமாக குவான்டிட்டி 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ரெண்டு நான் பார்த்து எதுவும் கெமிக்கல் இல்லாமல். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சால்ட்டு. இதை அப்படியே நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தனி மிளகாய் தூள் லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக பாருங்கள், இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பாருங்கள், எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சுருக்குறாங்க. வாங்க ஹெல்த்தியான எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். சரி, ஓகே. ஃபைனலாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதி தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அப்படியே வாயில் கொட்டுறா. இங்கே பாரு, போச்சு. இங்கே பாருடா, எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு வச்சுட்டு இப்போது என்ன பஜ்ஜி இது? ஆனியன் பஜ்ஜி. ஆனியன் பஜ்ஜி இப்போ போட்டுட்ருக்கோம். ஆனியன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவில் டிப் பண்ணி அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ ஆனியன் பஜ்ஜி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சுட சுட சூப்பராக எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் பஜ்ஜி, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா அக்கா வந்து செஞ்சுருக்குறாங்க. வாங்க சாப்பிட்லாம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கா. இந்த மழைக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா தான் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனியன் பஜ்ஜியும் எக் ஃப்ரைட் ரைஸும் இப்போ செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மழை டைமில் என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா வெங்காய பஜ்ஜி போட்டாச்சு. அக்காவுடைய குக்கிங்கே அடிச்சிக்கவே முடியாது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வெங்காய பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க. சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் பஜ்ஜியும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு ஆதி? சூப்பராக இருக்கா? சாப்பிட்டான். அக்காவுடைய நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்க. மழைக்கு இதமான சுட சுட ஃப்ரைட் ரைஸ், ஆனியன் பஜ்ஜி. தர்ஷினி மட்டும்தான் என்ன சாப்பிடல, சாப்பிடு. அது பாரு எப்படி இருக்கு? என்ன வரைக்குது தர்ஷன் சாப்பிடுப்பா. எக் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பச்சும் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, வேறு லெவலில் இருக்குது. Much later. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்மா வீட்டில் எக் ஃப்ரைட் ரைஸும் ஆனியன் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துருச்சு. அந்த மழையிலேருந்து பசங்களை நனையாமல் வீட்டுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு வரணும்னு மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கியில் போட்டு லாக் பண்ணிவிட்டு எப்படியே தூரல்லே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா நைட் போல் ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பசங்க வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்காங்க. காட்டுறேன் பாருங்க. தன்ஷி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் ஒர்க் எழுதிட்டுருக்கேன். என்ன ஹோம் ஒர்க்குமா? ரைட்டிங் புக் எழுதிட்டுருக்கா. தர்ஷன் உனக்கு என்ன ஹோம் ஒர்க்? தர்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்கான். சைன் பண்ணுமா? ஹோம் ஒர்க் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு? வேற என்ன ஹோம் ஒர்க்? ரைட்டிங் புக்கா? சரி, உட்காந்து எழுது வேகமா. இன்னைக்கு என்ன சாப்பிட்ட ஆயா வீட்டில்?
மறந்துருச்சு. நீ சொல்லுமா என்ன சாப்பிட்ட? ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் வெங்காயம் இது ஆனியன் பஜ்ஜி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம்ஒர்க் பசங்க எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு தூங்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நனைஞ்சிட்டேன். நனையில தூரல்லே நம்ம வந்தாச்சு. தூத்தல்லே பார்த்தீங்கன்னா எப்படியே வேகமாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இல்லை இல்லை தலை லைட்டாக நனைஞ்சிச்சு. அப்போ ஏன் தலையா நனையில? நீங்கள் வேணா சொட்டை எப்படி போட்டுருந்தீங்க, நான் நனையில. அக்கா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்ததுனால சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பஜ்ஜியும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பசங்களே இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதுறாங்க. அப்புறம் ஸ்கூல் போகணும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.